உதயசூரியனை தவிர யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது தாமரைக்கு தான் போகும். அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, மாம்பழச்சம், அது தாமரை தானுங்க. அப்புறம் இன்னொன்னுங்க, ஆமா மெயின் கண்டென்ட் அவ்வளவுதான். ஸோ நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஒரு தாமரைக்கு தாங்க போகும். அதனால தயவு செய்து அவங்க எங்கேயோ டெல்லியில் உட்காந்துருக்கிறாங்க. நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னது மாதிரி போட்டி தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமா அப்படிங்கிறத போட்டி. அதுல டெல்லியை நம்ம உள்ள நுழைய விடவே கூடாது. நம்மளுக்கு அரணாக இருப்பது திராவிட மாடல் அரசு தான் அப்படிங்கிறது இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்க எல்லாம் உணர்ந்திருப்பீங்க. அப்புறம் எனக்கு இங்க ஒரு என்னுடைய நெருங்கிய நண்பர், என் மேல அவருக்கு பிரியம் உண்டு, அவர் மேல எனக்கு பிரியம் உண்டு. அவருடைய படங்களை நான் ரொம்ப விரும்பி பார்க்கிறேன். என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள் இன்னைக்கு இப்போ கில்லி மறுபடியும் வந்தப்போ கூட நான் என் பேர பசங்களோடு உட்கார்ந்து அந்த படத்தை மறுபடியும் பார்த்து ரசித்தேன். அப்பேற்பட்ட தம்பி, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் ஒருத்தரை எதுக்காக பிடிக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இப்போ மகாத்மா காந்தி எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். தந்தை பெரியாரை ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? பகுத்தறிவு சிந்தனையை ஊட்டி வளர்த்தினாரு, பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்டாரு, ஜாதி ஏற்றத்தாழ்வு ஒழித்து எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாரு, அதற்காக போராடினாரு. அதற்காக தந்தை பெரியாரை பிடிக்கும். அந்த தந்தை பெரியாரின் வழிவந்த பேரறிஞர் அண்ணாவே அதே காரணத்துக்காகத்தான் பிடிக்கும். டாக்டர் கலைஞர் அவர்களும் நம்ம சமூகத்துக்காக போராடினாருங்கிறது காரணத்துக்காகத்தான் பிடிக்கும். இப்பொழுது முதலமைச்சராக இருக்கும் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நமக்காக போராடுறாருங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அவங்களை பிடிக்கும். அதனால நமக்கு ஒரு விஷயத்துல யாரை எதுக்கு பிடிக்குமோ அவங்க அங்கேயே இருந்தா தான் நல்லது, நம்மளுக்கு நல்லது இல்லையா? அப்போ இப்போ அன்பு தம்பி விஜய் நம்மளுக்கெல்லாம் ஏன் பிடிக்கும்? நல்லா யோசிங்க. ஏன் பிடிக்கும்? அழகா இருக்கிறாரு, சூப்பரா டான்ஸ் ஆடுறாரு, சூப்பரா ஃபைட் பண்றாரு, அவர் படங்கள்லாம் பார்த்தா ஜாலியா இருக்கும். அதனால நம்மளுக்கு அவரை பிடிக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு சந்தோஷம். அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருந்தா தான் இல்லைங்க. இல்லை, எனக்கு விஜய் படம் பார்க்காம தூக்கம் வராதுங்க. அவர் பாட்டுக்கு அரசியல் பண்ணிட்டாரு, நான் என்ன பண்றது? எனக்கு அவர் சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கணும். சினிமாலேயே நடிச்சிட்டு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் நம்ம மறுபடியும் சினிமாக்கே அனுப்பிச்சு விட்டுறணும். அனுப்பிச்சு விட்டா தான் நான் நடிச்சிட்டு இருப்பாரு. நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் இல்லைங்களா? நம்மளுக்கு ஒரு பொழுதுபோக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அதனால தான் சொல்றேன். எனக்கு அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ நான் 3 படம் அவர் கூட நடிச்சுக்கிறேன். தலைவா, மெர்சல், நண்பன் இதெல்லாம் நடிச்சுக்கிறேன். அவர் சின்ன பையனா இருக்கையிலிருந்து தெரியும். அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ எனக்கு அதிசயமாக இருந்தது. தம்பி ரொம்ப ரிசர்வ்டு டைப் ஆச்சு, யாரு கூட சரியாக பேசாதவர். நாங்கள் ரொம்ப ஜோக் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு பேசுவோம். அவருக்கு எப்படி அரசியல் செட் ஆகுமா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அரசியலில் தைரியமாக கட்சி ஆரம்பிச்சிட்டார். கட்சி ஆரம்பித்தப்போ அந்த முதல் மீட்டிங் கேட்டப்போ அவர் என்னுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னாரு. சூப்பர்ப்பா, நம்ம பிரமாதமாக சொல்கிறாரு. எப்பா இப்படி தான் இப்போ ஒரு ஆள் வரணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு போட்டினா சித்தாந்த ரீதியாக அது சமூக நீதிக்குள்ளேயே இருக்கிற ஒரு போட்டியாக தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். இல்லையா, பிரமாதமாக கொள்கை தலைவர் அம்பேத்கர் பெரியார்னு சொல்லிட்டாரு. இளைஞர்கள்கிட்ட எல்லாம் இந்த மாபெரும் சித்தாந்தத்தை தம்பி கொண்டு போய் சேர்த்துறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை, நம்ம நினைச்ச மாதிரி இல்லை, அவருக்கு அரசியலுக்கு வந்தது சரிதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேச 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 என்னாச்சுன்னா, எனக்கு தம்பி விஜய் ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னோன்னா இப்படி 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 இறங்கி பேச மாட்டாரு தம்பி. ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாத்துக்கும் ரொம்ப மரியாதை கொடுக்குறவராச்சு. ஜெயலலிதா மேடத்துக்கிட்டையும் போய் கூட மேடம் நீங்கள் எப்படியாச்சு தலைவா கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாரு, ஏமாந்து போய் ஜெயலலிதா மேடத்தை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு? ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குங்க? நம்ம பார்த்துருக்கிறோம்ல, இந்த ரோட்டோரத்தில் கொத்து போராட்டம் எப்படி போடுவாங்க, நங்க கொத்து போராட்டா போட்டு அதில் சில சமயத்தில் முட்டையை ஊற்றி முட்டையெல்லாம் கலந்து ஒரு கொத்து போராட்டா போட்டிருப்பாங்க. ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தாருன்னா அதுக்கப்புறம் நம்ம மேடையில் நான் ரெடி தான் வரவா வரவா அதெல்லாம் பாட முடியாது. ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தீங்களா நீங்கள் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது, தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை போராட்டா நான் தொட்டுக்கு சிக்கன் போராட்டா.
அதைத்தான் பாடியிருக்க முடியும். ஒரு மனுஷன், ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் பெருந்தன்மையாக இருக்கிறாருங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பாடுறது, என்ன வேணாலும் பேசுறது. யாராச்சும் உங்களை பற்றி ஏதாச்சும் பேசினா, இப்போ நான் இந்த சோஷியல் மீடியா எதுலேயுமே இல்லை. நான் போகிறதுக்குள்ளே என்னைய எல்லா கெட்ட வார்த்தையிலையும் திட்டுவாங்க. சென்னை கெட்ட வார்த்தை, பெரம்பூர் கெட்ட வார்த்தை, மதுரை கெட்ட வார்த்தை, கோயம்புத்தூர் கெட்ட வார்த்தை, நார்த் இந்தியா கெட்ட வார்த்தை, எல்லா இதுலேயும். ஏன்னா அவங்க முதலாளியெல்லாம் அங்கே நார்த் இந்தியாவில் டெல்லியில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்ககிட்ட விசாரித்து நமக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே இல்லை. நம்மெல்லாம் நான் பெரியாரோட ஆளுங்க, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு கவலையே பட மாட்டோம். எனக்கு இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக 1 to 1 என் தம்பிக்கிட்ட பேசுகிறேன். நான் உங்ககிட்ட பேசுகிறேன், அவர்கிட்ட பேசுகிறேன். விஜய், நீங்கள் கரூருக்கு போனீங்க, மாபெரும் கூட்டம் வந்தது. உங்களுக்கு அப்படித்தான் வரும். நீங்கள் வேறு லெவல் இருக்கிறீங்க, உண்மையை நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் கூட்டம் வந்துருச்சான்னு கேட்டுக்கிட்டு வர்றது ஒரு பிரபலத்தினுடைய பழக்கம். நீங்கள் கரூருக்கு போனீங்க. நீங்கள் கரூருக்கு போயில இப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நீங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு அப்போ மேட்ரு தெரியாது. நீங்கள் திரும்பி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போகும்போது ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, சார் 30 பேர் செத்து போயிட்டாங்க சார், 30 பேர் செத்து போயிட்டாங்க சார்ன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிட்டு திருச்சியில் ஒரு ரூம் போட்டு தங்கியிருக்கணும். உடனே அங்கே போக முடியாது. ஏன்னா மக்கள் எமோஷனலாக இருப்பாங்க. 41 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஒரு கோபத்துலேயும் வேகத்துலேயும் இருப்பாங்க. நீங்கள் திருச்சியிலேயே ரூம் போட்டு தங்கிக்கணும். தங்கி ஒரு 3 நாளோ 10 நாளோ 30 நாளோ அங்கேயே தங்கி இருந்து அதுக்கப்புறம் அந்த மக்களை போய் பார்த்துட்டு தான் நீங்கள் சென்னைக்கு வரணும். நம்ம சொல்கிறோமே எம்ஜிஆர்னு, புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருந்தால் போவாராங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போவாரா திருச்சி விட்டு? ஏங்க, அங்கே இருந்துட்டு நீங்கள் 20 நாள் கழித்து இங்கே சிஎம் சார் உங்களுக்கு என்ன பழி வாங்கினா வாங்குங்க, என் மக்களை எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு போடுறீங்களே. சிஎம் எப்படி நீங்கள் பிளேட்டை மாற்றி விடுறீங்க. ஆனால் எங்கள் தலைவர் ஸ்டாலின் என்ன பேசினார் சட்டசபையில்? எந்த கட்சிக்காரரும் தன்னுடைய தொண்டர்கள், நம் கட்சிக்காரர்கள், பொதுமக்கள் இறக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். இதில் எந்த விதமான தவறும் எந்த விதமான கட்சியின் மீதும் கிடையாது. அவர்களுக்கு நேர்ந்த துயரத்திற்காக நாம் வருத்தப்படுமோ, அந்த துயரத்தை களைவதற்கு போராடுவோம் அப்படின்னு அவ்வளவு பெருந்தன்மையாக பேசினாருங்க தலைவர் ஸ்டாலின் அவர்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் எங்க, நீங்கள் எங்கீங்க? நீங்கள் திருச்சியிலேயே தங்கிட்டு சொல்லியிருக்கலாம், ஸ்டாலின் சார் நான் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன், இத்தனை நம்பர் ரூமில் தங்கியிருக்கிறேன், வேணா என்னை ஏதாச்சும் பண்ணுங்க, என் மக்களை விட்டுருங்கன்னா. இது எப்படியெல்லாம் தேச திருப்புறீங்க? சரிங்க, நீங்கள் ஏதோ அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு பெரிய மாசு இருக்குது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேங்க, இந்த மாசெல்லாம் ஓட்டாக மாறாது. ஏன்னா மக்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அரசு என்ன சாதித்திருக்கிறது. தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் திராவிட மாடல் அரசு என்ன சாதிச்சிருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது வாழ்க்கை, இப்போ இந்த 5 வருஷம் எப்படி இருக்குது வாழ்க்கை. குறைகள் இருக்கலாம், விமர்சனம் இருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி தமிழ்நாட்டின் மிக சிறப்பான ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான். இதை மாத்திரம் நினைச்சு ஏமாந்துடாதீங்க. ஆனால் நம்ம தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க. இப்போ அதனால மீண்டும் இந்த ஆட்சி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு மேட்ரு நான் விஜய் கிட்ட சீக்கிரட்டாக பேசணும். எல்லாரும் காதை மூடிட்டீங்கன்னா நான் கொஞ்சம் எனக்கு சைலண்டாக இல்லை சார். விஜய், உங்களுக்கு பயங்கர கூட்டம் வருதுங்க, அப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. எல்லாம் காதை பொத்திட்டீங்கல்ல. ஆனால் என்ன மேட்டர்னா, நம்ம தலை அஜித் வந்தால் இதை விட கூட்டம் வரும். ஐயோ, நான் என்ன சொன்னேன்? காதை பொத்திக்கிங்கன்னு சொன்னா தலை அஜித் இதை விட கூட்டம் வரும்னா ஏன்னா என்னங்க அர்த்தம்? என்ன போட்டு கொடுக்குறீங்க பாருங்க. நான் உங்களை நம்பி பெரம்பூர் தம்பி, நீங்க தான் தம்பி பார்த்துக்கணும். நான் என்ன கேட்டேன் எல்லாருக்கிட்டையும், எல்லாம் கொஞ்சம் காதை பொத்திக்குங்க, நான் விஜய் கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொன்னேன், குசு குசுன்னு சொன்னேங்க. தம்பி, உங்களுக்கு செம்ம கூட்டம் வருது, பின்னி எடுக்குது. ஆனால் என்னன்னா நம்ம அஜித் இது மாதிரி இதை விட்ட பயங்கர கூட்டம் வரும் அப்படின்னு சொன்ன அதையெல்லாம் கேட்டு நீங்கள் ஓன்னு கைதட்டுறீங்க. ஆகையினால் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களித்து பெரம்பூர் தொகுதி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.